வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் தருணத்தையும் தந்த நம் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திற்கு எல்லா நன்றிகளையும் நான் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளில் இந்த உலகம் எவ்வளவோ காரியங்கள் ஈடுபட்டு எத்தனையோ காரியத்துக்குள்ள கடந்து சென்று எப்படியோ திசை பிரிந்து வேறுபட்டு பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டமோ தேவனுடைய வசனத்தை நாடும்படி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் எவ்வளவோ நிறைய பேர் பார்க்க முடியாது இந்த கேட்டகரியில். ஆனால் இங்கே நீங்க நேரம் எடுத்து எங்களோடு இணைந்து இந்த காரியத்துல நான் ஈடுபடணும், நான் கேட்கணும். என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு பெரிய பில்லிகிரஹாமோ ஒரு டிஎல் மூடியோ ஒருத்தனும் கிடையாது. நான் ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். என்ன யாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. சில சேனல்களை பார்த்தா மில்லியன் கணக்காக இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஆயிரக்கணக்காக இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படி வச்சு பார்த்தா நம்ம ரன் பண்ண சேனல் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இந்த மாதிரி தெய்வீகமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் சேனல் என்ன பண்ண, இந்த மாதிரி சில திருச்சபைகளில் நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் இருப்பாரு, அந்த திருச்சபையில் 50 பேர் தான் இருப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே 50, 100 இவ்வளவு தான் இருக்கும் ஸ்ட்ரென்த்து. அந்த மாதிரி திருச்சபையில நான் அப்படியே சீக்ரெட்டா போய் அப்படியே உக்காந்துருப்பேன். அவ்வளோ அழகா வேதத்தை ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு டீச் பண்ணக்கூடிய ஒரு பைபிள் டீச்சிங் சபையா இருக்கும். அதனாலதான் அந்த திருச்சபை பார்த்தீங்கன்னா அதிகமாக வளராது. அதே நேரத்தில் சில திருச்சபைகளில் பார்ப்பில்லனால் பயங்கரமா டிஸ்கோ வேலையெல்லாம் காட்டுவாங்க. இந்த மாதிரி கலர் பல்பை போட்டு தங்குன்னு குதிக்கிறது, அப்புறம் கிட்டாரை வச்சுக்கிட்டு சும்மா ஹை பாஸ்ல இந்த எலக்ட்ரிக் கிட்டாரை வச்சு வாசிக்கிறது, ட்ரம்மை வச்சு நங்குன்னு அடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கடைசி 5 வருஷமா வந்த தமிழ் பாடல்களை தான் பாடுவாங்க. அதாவது இந்த தமிழ் சாங்ஸ் கடைசி 5 வருஷத்துல 100 தமிழ் பாடல்கள் வந்திருக்குன்னு வச்சுப்போம். தெய்வீக தமிழ் பாடல்கள்னு அவங்க சொல்றாங்க. அது நீங்க கேட்ட பிறகு பைபிள்ல இருக்க ஏதாவது வசனம் நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. 100 பாடல்கள் வந்துச்சுன்னா அதுல 90 பாடல்கள் எல்லாம் சினிமா மட்டும், இயேசுங்கிற பேரே இருக்காதுங்க. ஆயினும் நிறைய புது பாடல்கள் சூப்பரா பாடியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சேனல்ல நம்ம தேடி பிடிச்சி நம்ம பாடி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் கிருபை தாழ்ந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு பாடும்படி. நம்ம சேர்ந்து நம்ம பிள்ளையோட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் பாடி போடுவோம் நிறையா. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ட பாடலை கேட்குறாங்க, அர்த்தமுள்ள பாடல்களை யாரும் நாடுறதில்ல. அப்போ இந்த மாதிரி சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு வளர்ந்துரும். ஒரு 5 வருஷத்துல பார்த்தா 10,000 பேர் இருப்பான் ஒரு சபையில். மெகா சர்ச்சா மாறி அங்கெல்லாம் ஒரு கூட்டம். அப்புறம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க அந்த சபையில. ஃப்ரீயான்னு அப்படின்னா சட்டை கூட போடாமல் வருவான் சில பேர். அந்த மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி அவனுங்க பார்த்தீங்கன்னா அவனுங்க ஸ்டைலில் அவனுங்க இதெல்லாம் ராக் மியூசிக், அவனுங்க முடி மண்டை இதெல்லாம் இப்படி வெட்டிட்டு வருவாங்க. தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக அதை ஒரு திருச்சபைன்னே சொல்ல முடியாது. அது ஒரு டிஸ்கோ பப்பு மாதிரி இருக்கும் பார்க்கறது. அந்த திருச்சபைகளை பாருங்க செம்மையா வளரும். எதுக்கு சொல்றோன்னு கேட்டா, இப்போ இந்த சேனல் எவ்வளோ 6 வருஷமா 5-6 வருஷமா நடத்திக்கிட்டு வரோம். மிக குறைவு தான். அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிரும். அதுல இருந்தெல்லாம் நாங்க டிஸ்கரேஜ் ஆகாம இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி சில பேர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்காக தான் இதை இவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணி கொண்டு வரோம். இதை தொடர்ந்து நீங்க எங்களை ஆமோதிக்க வேண்டாம், உங்களையே நீங்க ஆமோதிச்சுக்கோங்க, உங்களையே நீங்க என்கரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் நம் வாழ்க்கைக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒளி பிறக்கிறது. தேர் இஸ் you're finding some light for your life. நான் திசை தெரியாமல் இருந்தேன், ஆனால் சில காரியங்களை நான் கேட்கிறப்பதான் எனக்கு சில ஒரு நாட்டம் வருகிறது, ஒரு வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு தன்மை பிறக்கிறது. அப்படியெல்லாம் நீங்க சொல்வதற்கு சாத்தியக்கூறு இந்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் எப்படியாவது வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரால் சும்மா இருக்க முடியாது. நீங்க சும்மா இருந்தாலும் அவர் உங்களை சும்மாவே ஓட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, வேதாகமத்திலிருந்து எதையாவது நினைவூட்டி கொண்டே இருப்பார். ஆனா அதற்கு மூலதனம் என்ன, மூல காரணம் என்ன, மூல பொருள் என்ன? வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வேத வசனங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், சத்தியங்கள், நியமங்கள் மற்றும் பல காரியங்களை குறித்து எப்படி ஜீவிப்பது, இந்த உலகத்தில் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்வது. நிறைய கிறிஸ்துவர்கள் பாத்தீங்கன்னா தோல்வியை எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படிங்க உங்களால அப்படியெல்லாம் இருக்க முடியுது? போராடி ஜெயிக்க வேணும்.
அப்படிதான் போராட்டத்துக்குள்ளதான் வாழ்க்கை கடந்து செல்லும். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எபேசியர் 6வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் அங்க ஒரு கிறிஸ்துவ விசுவாசியை எப்படியாக அவர் காட்சி அங்க ஒரு சித்தரிக்கிறார்னா பவுல அப்போஸ்தலர், அவன் ஒரு போராளி, அவன் ஒரு சோல்ஜரை போல சித்தரிக்கிறார். மார்க்கவசம் என்று சொல்லுகிறார், தலைக்கவசம் என்று சொல்லுகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஷீல்டுனா அந்த தடுப்பதற்கு, ஒருத்தன் அம்பை ஏதனா தடுப்பதற்கு ஒரு ஷீல்டுங்கிறார். ரொம்ப நல்லா இருக்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 9-17 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க 6 பெரிய ஸ்பிரிச்சுவல் போர் ஆயுதத்தை கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நாளிலும் பார்ப்பீர்கள், நடந்த உலகத்தில் நாம் தேவனுடைய விசுவாசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறப்போ இட்ஸ் லைக் a spiritual warfare. We are walking in the battlefield. ஏதோ ஒரு அந்த போர்க்களத்துக்குள் நீங்கள் நடந்து கொண்டிருப்பதை போலதான் இருக்கும். ஆனால் நீங்க துவண்டு போக மாட்டீர்கள், நீங்க ஒருபோதும் வெக்ஸ் ஆக மாட்டீங்க. தாவீதுக்காரன் அப்படிதான். எத்தனையோ யுத்தங்கள்ங்க அவர் லீட் பண்ணிட்டு போயிருக்காரு. அத்தனை யுத்தத்திலையும் வெற்றி தான். ட்ராக் ரெக்கார்ட்ல ஒரு ஃபெயிலியர் கூட கிடையாது. அதற்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு காரணம் அவர் தேவனோடு கூட சார்ந்து தேவனோடு இணைந்து வேலை செய்தது தான் ஒரு பெரிய மூலதனமான காரியம். அவர் தேவனோடு இணைந்து அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறப்போ, அங்க தேவனும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிறப்போ, தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து ஒரு பணியாற்றல்ல ஈடுபட்டிருப்பார். ஆனால் அங்க தோல்விக்கு எங்க இடம் உண்டு? ஆனால் பிரச்சனைக்கு இடம் இருக்கும், போராட்டத்துக்கு இடம் இருக்கும், எதிர்ப்புக்கு இடம் இருக்கும், எதிராளிகள் வருவார்கள், சங்கரிக்கிற ஆவிகள் வரும், சங்கார தேவதூதன் கூட அப்படி எட்டி பார்த்துட்டு போலாம். பிசாசோட தொல்லைகள் இருக்கும், நடுவான மண்டல சேனைப்படைகள், பாதாளத்தின் ஆவிகள், இவைகள் எல்லாம் உங்களோட போராட்டம் செய்யணும் வேதத்திலே எழுதி அவர் கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டுன்னு எழுதிட்டாரு. யோவான் 14:1-27. ஆனால் என் சமாதானத்தை தருகிறேன், உலகம் தரும் சமாதானம் அல்ல, ஜெயத்தை உங்களுக்கு தருகிறேன், பயப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு என்று 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறதே. இந்த வசனத்தை எல்லாம் எப்பொழுதுதான் பரிசோதித்து பார்க்க முடியும்? நீங்க அந்த பிரச்சனைகளுக்குள் கடந்து போகிறப்போ அதை எப்படியாக கையாளுகிறீர்? ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் மூலமாக தான் செயல்படும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு எதிரியா மாறிடுவாங்க. என் வாழ்க்கையில எல்லாம் இப்போ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நல்லா பழகிட்டு இருந்த ஒருத்தர் எதிரியா மாறிட்டாங்க வேலை செய்யற இடத்துல. ஐயோ, சரியான குறைச்சல் அந்த அம்மானால. என்ன பண்றதுனே தெரியல. இப்பவும் பாத்தீங்கன்னா சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கல எனக்கு. ஒரு மாதிரி இருள தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் என் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறேன், கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறேன். ஒவ்வொரு நாளிலும் நான் ஜெபிக்கணும் அதற்காக. ஒரு பக்கம் அவங்களுக்கு நல்லாவி கொடுங்க ஜெபிக்கிறேன், நல்லாவி கொடுக்கலையா அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை நாவி எனக்கு கொடுங்க. ரெண்டுல எது செயல்பட்டாலும் ஓகே தான். சண்டை பிரச்சனையை தேடி போற ஆள் நான் கிடையாது. வேத வசனத்தின்படியே நாம் ஒவ்வொருவரும் சமாதானத்தை நாட வேண்டும் என்று எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:21 முடிந்த 12:18 முடிந்த வரையும் சமாதானத்தை தேடுங்கள். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க பிசாசு பிடிச்சவனா இருந்தா நீங்க முடிஞ்ச வரைக்கும் தான் போக முடியும். ஒரு எல்லை தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அடிச்சு தூக்கி வீச வேண்டிதான். அதுக்குன்னு போய் உடனே பலார்னு அறையும் நம்ம ஒண்ணு செய்ய வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க போய் அவங்க கிட்ட சமாதானம் பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டே இருக்க கூடாது, நிறுத்திடணும். இன்னொரு வசனம் இருக்கு, அது நான் மறந்துட்டேங்க, நம்ம வேதத்துல தான் இருக்கு. 2 அல்லது 3 முறை அட்டெம்ப்ட் பண்ணா போதும்னு வேதம் சொல்லுது. இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு இந்த வேதத்துல. ஒருத்தர் கூட சண்டை ஆயிடுச்சு, மனஸ்தாபம் ஆயிடுச்சு, உங்க மேலேயே தப்பா இருக்கட்டும் அவங்க மேலேயே தப்பா இருக்கட்டும் ஆயிடுச்சு. ஒரு தடவை போறீங்க, ஆப்பிளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. 2வது தடவை போறீங்க, அப்பவும் கண்டுக்கல உங்களை. 3வது தடவை போறீங்க, கண்டுக்கல. அதோட விட்டுருங்க, அவ்வளவுதான், நிறுத்திருங்கிறது. பிரேக்கப் போடுங்கிறது பைபிள். அதுக்கப்புறம் வல்லமைக்காக நீங்க ஜெபிக்கணும், அவங்களை மேற்கொள்ளணும். அந்த அவங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டு நீங்க முன்னேறி செல்லணும். இப்படிப்பட்ட போதனைகள் அடங்கிய புத்தகம் வேதாகமும் தான் இந்த பைபிள் என்கிற பரிசுத்த ஜீவ வசனங்கள் உடைய வேதாகமம். அப்போ இதையெல்லாம் நாம் கையாண்டு நம் வாழ்க்கையை வாழ தொடங்கி விட்டோமானால் எந்த மனிதர்கள் மூலமா வருகிற எந்த பிசாசின் போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் சரி நாம் மேற்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள் இருந்துதான் அதை மேற்கொள்ள முடியும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளியே நின்றுட்டு சும்மா அப்படியே பராக்கு பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் சபிக்கிறேன்னா 4 பேர் அதே தான் பண்ணான். வீட்டுக்குள்ள போய் ஜூயிஷ் எக்ஸார்சிஸ்ட், அவர் பேய் ஓட்டுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். எங்க
சாலமோனோட தேவாலயத்துல ஒரு யூதர், அவருக்கு பசங்க இருந்தாங்க, 2 பேரோ 3 பேரோ 4 பேரான்னு தெரியல. 4 என்ன பண்ணானுங்க, இவனுங்க பவுல் வந்து பண்ற ஊழியத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. எங்க போனாலும் போய் இயேசு நாமத்தில் போனா பிசாசு நடுங்கிட்டு ஓடியே போயிருது. ஆஹா, இதனடா புது மெத்தடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கிறானுங்க. கதவை திறந்துட்டு போய் வீட்டுக்குள்ள அந்த கதவை திறந்து வச்சுட்டு தான் போயிருக்கிறானுங்க. ஏன்னா எஸ்கேப் போய் ஓடிடலாம் அப்படின்னு. அது ஒர்க் ஆகல, அவனுக்கு பயம் தானே. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே ஓடு வெளியில அப்படின்னு பிசாசு குடு குடு குடுன்னு ஓடிச்சு. இவனுங்க நினைச்சிட்டு ஆஹா வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு ஓடி போய் கதவு சாத்திட்டு நின்னுக்குச்சு உள்ள. ஏன்டா 4 பேர் வந்து டெஸ்டா பண்றீங்க, நானும் நீயும் வேற வித்தியாசமான ஆட்களா? எல்லாம் ஒரே கேங்கு தான். இயேசுவின் நாமம் அப்படின்னோடனே நீ பெரிய பரிசுத்தவானாயிருவியான்னு வச்சு அடி தம்மு தும்முன்னு முதுகுல எல்லாம் போட்டு எல்லாம் சட்டை பேண்ட் எல்லாம் அவுத்து விட்டு நிர்வாணமா ஓட விட்டான் பிசாசு. கதவு திறந்துட்டு எல்லாம் ஓடி போய் வெளியே ஓடுங்க எல்லாம். போக மாட்டேன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா, என் பேண்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் போட்டுறேன். முடியவே முடியாது, போட்டு அடிச்சு மிதிச்சு வெளியே ஓடுங்கடாலான்னு. பைபிள் நல்லா சொல்லுது, ஃபெரோஷியஸ்லி இட் கேம் அண்ட் அட்டாக்ட் அப்படின்னு. வெறி நாய் துரத்தி வந்து கட்டிக்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வருவான் அன்னைக்கு நம்மால். அதனால நீங்க கர்த்தருக்குள் இருந்தால்தான், கர்த்தருக்குள் இருப்பது என்றால் எப்படி, நான் வல்லமை பெற்றுக்கொண்டேன் அப்படியே அடியான் உருண்டு போய் அங்க செவுத்துல அடிச்சு நிறுத்து, அப்படி கிடையாதுங்க. வேத வசனத்தில் வேரூன்றி நிற்பவன் தான், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவன் தான், வேத வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியங்களை அறிந்து கொள்கிறவன் தான் தேவனுக்குள் இருப்பதற்கு பொருளாகும். இதன்படி எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா நாங்கள் வேண்டுகோள் விடுவிக்கிறோம். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் சில ஆண்டுகளாக சில காரியங்களை குறித்து, நாம் பல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். வேதாகமத்தில் எழுதியிருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் மற்றும் பார்ப்பீர்களானால் நியமங்கள், இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் நிறைய நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வரோம். அதற்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? அதற்கு காரணம் வந்து தேவன் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு காரியம். ஆதியாகமம், வெளிப்பாடு, இது ரெண்டத்தான் நிறைய ஜனங்க, நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க. ஆதியாகமம்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த கதைங்க, அதெல்லாம் இப்ப படிச்ச என்னங்க பிரயோஜனம்? வெளிப்பாடு என்னங்க, படிச்சா மேத்ஸ் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் கணக்கா போட்டு வச்சிருக்குதுங்கிறான். ரெண்டுமே தவறான நோக்கம். அதனால்தான் ஆண்டவர் ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்புல தமிழ்ல தொடங்கும்படியும், வெளிப்பாடுல தேவனுடைய 2ஆம் வருகை குறித்து எல்லாம் புட்டு வச்சிருக்கிறாரு நம்ம யோவான் சீஷன். வெளிப்பாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனா தெரியுமா? பத்மோஸ் தீவுல சோறு தண்ணி இல்லாம, இவ்வளவுதான் மரியாதையா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு பார்ப்பீர்களானால் 9 எபிசோடுகளை ஆங்கிலத்துல பிரித்து 3வது எபிசோடு போயிட்டு இருக்கு இப்போ. ஆனா 2வது எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு 700 மணி நேரம் இது வரைக்கும் டீச் பண்ணியிருக்கோம். 3வது எபிசோடு கூட முடிக்கல, இன்னும் 6 எபிசோடு இருக்கு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து தான். அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு தத்ரூபமாய் நாங்க வேதத்திலிருந்து சொல்லி கொடுத்துட்டு வரோம். எல்லாம் வெளிப்பாடை மையமாய் வைத்து சொல்லும். இப்ப நீங்க நிராகரித்த புத்தகங்களை இப்ப யாருதான் விளக்கி போதிக்கிறது? அது என்னுடைய கடமை என்று சொல்லி நான் கருதுகிறேன். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்க 2 பேரா இருக்கலாங்க, தெரியாது. 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மெட்டீரியலை தேடித்தான் உலகம் அலையும். ஏன்னா இந்த மாதிரி போதனைகளே இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெப்டாக்ஸ், மோட்டிவேஷனல் டாக்ஸா மாறிடுச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு எப்படி சேமிப்பது, எப்படி சேமிக்கணும்னா பேங்க்குக்கு போப்பா, அவன் சொல்லுவான் 10,000 அட்வைஸ் கொடுப்பான் உனக்கு. நீ ஏன் அதெல்லாம் உட்காந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் பேசினா பரவாயில்ல. இதே தான், எப்படி சேமிப்பது, எப்படி பணத்தை 1000-ஐ 2000 ஆக்குறது. நீ என்னப்பா 2ஆம் நம்பர் பிசினஸா பண்ணிட்டு இருக்கிற? 500 ரூபாய் நோட்டு கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறான்னு கள்ள நோட்டெல்லாம் எடுத்து அடிச்சு விடுறதுக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு திருச்சபைகள்ல. செழிப்பின் பிரசங்கங்கள் மட்டும் பேசுவது. நான் செழிப்புக்கு எதிரானவன் கிடையாதுங்க, ரொம்ப நம்புறவன். எனக்கு வசனங்களும் தெரியும். 1 தீமோத்தேயு 6:17 நானும் வாசிச்சிருக்கேன். சரிங்களா? பொருளாதாரத்தை குறித்து தான். பொருளாதாரம் இல்லைன்னா அப்புறம் என்னங்க, ஒரு பிச்சைக்கார கிறிஸ்துவனா போய் கிறிஸ்து நல்லவர் அப்படின்னாட்டே முதல்ல கிழிஞ்ச சட்டையை மாத்திட்டான், அவன் என்னை பார்த்து சிரிக்க மாட்டான்? அந்த அளவுக்கு வந்து மதியினம் இல்லாத புத்தி கெட்டவன் கிடையாது நான். அதை விசுவசிக்கிறேன். ஆனால் என் நம்பிக்கை அது மேல கிடையாது. என் நம்பிக்கை என் தேவன் மேல இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தாலும் அவரை தான் விசுவசிப்பேன், கர்த்தர் எடுத்தாலும் அவரை தான் விசுவசிப்பேன், கர்த்தர் கொடுக்காம விட்டாலும் அவரை தான் நம்புவேன். அப்படி கொடுக்காமலாம் விட மாட்டார். ஏன்னா அது அவரோட கமிட்மெண்ட். வேதாகமத்தில் எழுதியிருக்கு.
சரிங்களா? இப்போ எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சரியாக பார்த்து கொண்டே வருவோமானால் ஒரு கட்டத்தில் பார்ப்பில்லைனால் வேதாகமத்தில் ரொம்ப ரொம்ப ஆழமா போயிருவீங்க. அப்போ எந்த தீர்மானம் எடுத்தாலும் வேதாகமத்தை மையமாக வைத்துதான் நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள். உடனடியா போய் இந்த காட்டி அந்த சண்டை பிடிக்க மாட்டீங்க, மனுஷங்களை தேடி போக மாட்டீங்க. ஒரு தெய்வீக விதமான ஒரு தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற தியானம் அப்படியே கண்ணு மூடி ஒரு ரூம்ல உட்காந்து எந்திரிச்சு போறதா? இல்ல. அந்த வேதாகமத்தின் அடிப்படையிலேயே உங்க வாழ்க்கையே இயங்குங்க. உங்க சிந்தனை, சொல், செயல், சொற்கள் எல்லாமே அதுல தான். தீர்மானங்கள் எல்லாமே அதை மையப்படுத்தினதா தான் இருக்கும். அப்ப நீங்க தவறாக போறது. ஆனா அதுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கும். இருதயம் துவண்டு போகும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து போகலாம். எதிரான காரணங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், வேதனைகள் வரலாம். ஆனால் அவைகள் மத்தியில வேதாகமம் உங்களை இயக்கி கொண்டு நடத்தும் போது அங்கே ஒரு சுபிச்சமான ஒரு சூழ்நிலை உருவாகும், ஒரு தீர்வு உருவாகும். அதை நீங்க பரிசோதித்து பாருங்கள் என்று சொல்லி வேதமே உங்களை அழைக்கிறதே. தேவன் சொல்லுகிறாங்க, சோதித்து பாருங்கள், நான் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்றார். எப்படி ஆண்டவரை சோதித்து பார்க்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத தேவன். He is an invisible God. He is an unseen God, but not an unknown God. அதுக்காக தான் இந்த வேதத்தை தெரியாத ஆண்டவர் கிடையாது. யாருன்னு அவர் தெரியலங்க, யாரோ கடவுள்னு சொல்றாங்க, அப்படி கிடையாது. கடவுள் யாருன்னு அவர் எழுதிய கையில கொடுத்துட்டார். ஆனால் நம் கண்களில் காண முடியாது அவரை. ஏன்னு கேட்டா பாவமானது பிரித்தது. அதனாலதான் நம்ம ஆதியாகமத்திலிருந்து வரணும். அப்பதான் நமக்கு அதெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். ஏன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போக கூடாது என்று சொல்லி சில பேர் ரொம்ப கடிந்து கொள்றாங்க. அந்த கத்தோலிக்கர்களை ரொம்ப அன்பான ஒரு ஜனங்க, தெரியுங்களா? அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மாதா சுருவத்துல போய் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியாதுங்க. அப்படி சொன்னீங்கன்னா புரியாது. நீங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க. முதல்ல என்ன பண்ணோம்னா, மாதாங்கிறது யாரு? கிறிஸ்துவின் தாயார் அன்னை மரியாள் என்கிறது யார்? அதுலயும் ஒரு சீரியஸ் பண்ணி போட்டிருக்கணும். உள்ள எல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. 6 அத்தியாயம் தான் இருக்கு. 6 hours டீச்சிங் கிளீனா அதுல போட்டிருக்கு. யாராவது கத்தோலிக்கர் ஒருத்தர் கேட்டார்னா கண்டிப்பா அவர் அடுத்த முறை போய் இந்த மாதா என்கிற அந்த ஒரு சுரூபத்துக்கு முன்னாடி போய் வணங்க மாட்டார். அன்னை மரியாள், இயேசுவின் சீஷராக இருந்த அன்னை மரியாளை அறிந்து கொண்டு அந்த சீஷத்துவத்துக்குள்ள அவரும் போயிடுவார். ஹலோ, இதெல்லாம் பைபிள்ல இருக்குதுங்க, என் கதை கிடையாதுங்க. உடனே என்ன அப்படியே பார்க்கணும், இவர் எப்பவுமே அப்படிதாங்க, கத்தோலிக்கர் தான் டார்கெட். நான் ஒரு கத்தோலிக்க, நான் பிறந்து வளர்ந்தவங்க, நான் ஏன் அவங்கள டார்கெட் பண்ணணும்? எல்லாத்த விட அவங்களை அதிகமா நான் நேசிக்கிறேன். அது எனக்கும் தேவனுக்கும் அறிந்த உண்மையை. எல்லாத்த விட கத்தோலிக்கர்கள் மேல எனக்கு ஒரு ஆள் கடந்த பிரியம். ஓ, அப்ப நீங்க அந்த சைடா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அதுல என்ன இருக்கு இப்போ? ஆமா, எனக்கு அவங்க மேல ஒரு தனி பிரியம் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் தட் வாஸ் மை மதர் சர்ச். என்னுடைய தாய் திருச்சபை அதாக தானே இருந்தது, இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த சத்தியத்தை போய் சேர்த்தணும் இல்லையா? அதனாலதான் அவங்களை குறித்து அதுக்கு அடிக்கடி பேசுவேன். அவங்களை நான் அதிகமாக நேசிப்பதுனால். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாமா? இப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 3 பகுதிகள், 6வது அதிகாரத்தை பிரித்திருக்கிறோம். 2 பகுதிகளை நாம் நிறைவேற்றி விட்டு வெற்றி நடை போட்டு 3வது பகுதிக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். 1 - 5 அதிகாரங்களில பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார். மனிதன் பாவம் செய்து விழுந்து போய் இந்த பூமி சபிக்கப்பட்டதாய் மாறி, அந்த சாபம் கொலையாய் மாறி, அந்த சாபமானது மனிதன் மேலேயே விழுந்தது. மனிதனே சபிக்கப்பட்டவனாய் மாறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொலை, கற்பழிப்பு, எல்லா விதமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் அயோக்கியத்தனங்களும் காரியங்கள் எல்லாம் நடந்து ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். இந்த பூமி கெட்டு சீர்கெட்டு போனதை பார்க்கிறார். ஆக ஆண்டவராகிய தேவன் மனதில் ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த மனிதர்களை எல்லாம் நான் உருவாக்குனதுக்காக வெசனப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்கிறார். ரிக்ரெட் பண்றார். ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் மேக்கிங் திஸ் மேன், ஃபார் கிரியேட்டிங் திஸ் மேன். மேக்கிங்கும் கிரியேட்டிங்கும் வித்தியாசம் இருக்குங்க. மேக்கிங்னா என்ன தெரியுங்களா? அதே மாதிரி உருவாக்குறது. ஒரு மாடல் ஏற்கனவே இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா he made all the இது அப்படின்னு. கிரியேஷன் என்ன? புதுசா ஒன்னு உருவாக்குறது. அதோட பதம் கிரேக்க இதுல இருந்து வருது. இந்த தியாலஜி பைபிள்ல எல்லாம் படிச்சவங்க ஏன்னு கேட்டா, அந்த வித்துக்கள், இந்த செடி கொடி எல்லாம் ஏற்கனவே இந்த பூமியில இருந்தது தான். எத்தனையோ யுகமா இந்த உலகத்துல பல காரியங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஏக்கள் 28, ஐசியா 14 படிக்கிறப்போ உங்களுக்கு விளங்கும்.
அதனாலதான் அந்த டைனாசர் எலும்பெல்லாம் கண்டெடுத்திருக்காங்க. அந்த எலும்பை டெஸ்ட் பண்ணா அந்த எலும்போட வயசு என்ன தெரியுமா? 5 மில்லியன் ஆண்டுகளாம். இந்த பூமியோட சாயில் மண்ணு எடுத்து டெஸ்ட் பண்ணா 13.54 பில்லியன் ஆண்டுகளாம். பில்லியன். இந்த உலகம் தோன்றி வெறும் 6000 ஆண்டு தான் ஆச்சு. அப்ப என்னங்க கணக்குது? உலகம் தோன்றல, உலகம் ஏற்கனவே தோன்றியாச்சு. உலகத்தை சீரமைப்புல ஆண்டவர் ஈடுபட்டு இருக்கிறார். அதுக்கு முன்பே பல யுகங்கள் இங்க நடந்திருக்கிறது. அதுக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவனே ஆளுமை செய்கிற கர்த்தாதி கர்த்தராக இருந்திருக்கிறார். அதனால அந்த சிருஷ்டிப்புகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. அது வெளியில வானா அது பாட்டுக்கு வந்துருச்சு. சூரியன் எல்லாம் அஸ்தமிச்சு இருந்துருது. எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியல. டக்குன்னு ஆஹா வேலை வந்தாச்சு அப்படின்னு வெளியில வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படி மனுஷனை வெளியில வா அப்படின்னு படைத்தார், சிருஷ்டித்தார், புதுசா உருவாக்கினார். அப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளாய் நாம் இருந்து நாம் வழி விலகி போய் ஆண்டவரிடமிருந்து தூர போய் அவர் மூஞ்சிலே இன்னைக்கு முழிக்காதபடி, முகத்துல முழிக்காதபடி இன்னைக்கு பல காரியங்களை செய்து சீர்கெட்டு போன இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்து மாத்திரத்தில் திடீர்னு பார்த்தா ஒருவன் மட்டும் வித்தியாசமாக அங்க சில காரியங்களை செய்து வருகிறான். தேவ சித்தத்தை நாடி வருகிறான். தேவனையே சார்ந்து இருக்கிறான். அவன் வித்தியாசமா யோசிக்கிறான். அப்ப நல்லா அவனை கூர்ந்து கவனித்து பார்த்தால் அவன் ஒரு நீதிமான் என்று ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி நீதிமானாய் மாறினார் என்று சொல்லி எல்லாம் நாம் பல ஆராய்ச்சிக்குள்ள ஈடுபட்டு இதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம். அவர் பெயர் தான் நோவா, நோவா தாத்தா. நாமெல்லாம் நோவாவோட சந்ததியை சார்ந்தவர்கள். அந்த நோவா தேவனுடைய கண்களில கிருபை பெற்றுக்கொண்டார். அந்த கிருபை பெற்றுக்கொண்டதுனால் அதோடைய பின்விளைவு என்ன அப்படின்னு பார்ப்பதுதான் இந்த 3வது பகுதி. அதனால 3 பகுதிகளா பிரிச்சுட்டோம். முதலாவது பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப வசனப்பட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். 2வது பகுதியில ஒரே ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து அங்க வித்தியாசமாக ஒரு காரியத்தை பார்த்து ஒரு நீதிமான் என்று சொல்லி அவனை டிஸ்கிரிமினேட் பண்ணி, அவனை லேபிள் பண்ணி, அவன் நீதிமானா இருக்கிறானான்னு கூட சோதித்து பார்க்கிறார். உண்மையாலுமே அவன் நீதிமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த லார்ட் செட் டு நோவா. ஆண்டவர் வந்து முதலாவது நோவா கூட போய் சம்பாஷிக்கிறார். முதல் ஆண்டவராகிய தேவன் நோவாவோட இன்ட்ராக்ட் பண்றார். 500 ஆண்டுகள் நோவா வாழ்ந்திருக்கிறார். தேவன் யார் என்று சொல்லி சில யூகங்கள் உண்டு. ஆனால் தேவனோட கூட சம்பாஷித்ததில்லை. தேவனும் நோவாவோட சம்பாஷித்ததில்லை. ஆனால் தேவனை போலவே மாறிக்கொண்டு வந்த இந்த நோவாவை ஆண்டவராகிய தேவன் முதல் முறையாக கண்டறிந்து பேசுகிறார். என்னத்தை பேசுகிறார்னா, உன்ன திட்டத்தையே வெளிப்படுத்தல. அதுதான் 3வது பகுதி. என்ன சித்தம், என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளிலும், இதைத்தான் நாம் சென்ற அத்தியாயத்தில் நாம் தியானித்தோம். ஒவ்வொரு நாளிலும் நோவாவானவர் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டங்களையும் நாடுகிறவராய் இருந்தார். அதுதான் எபேசியர் 5:17. அந்த சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும், அந்த திட்டத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உடையவராய் இருந்ததனால்தான் அவர் தேவனை கண்டடைந்தார். தேவனும் அவரை கண்டடைந்தார். தேவனுடைய தயவு அவரை தேடி வந்தது. எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்போ ஆண்டவர் வந்து எடுத்ததுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தல. அதுதான் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். நோவாவை பார்த்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எல்லா மாம்சமும் கெட்டழிந்து போனன. இந்த பூமியில இருந்த முழுவதும் பூமி முழுவதும் பார்த்தால் வன்முறையால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலமாக வந்த இந்த வன்முறையை நான் அழித்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய இந்த உலகத்தை குறித்த சித்தத்தை பேசுகிறார். நோவாவை குறித்த சித்தத்தை பேச அவர் தொடங்கவில்லை. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச தொடங்குவாரானால் நேரடியாக விஷயத்துக்கு வரவே மாட்டார். அப்படி சுத்தி வலிச்சு மெல்ல மெல்லமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உடனே பொறுமை இழந்து போயிடக்கூடாது. உங்களை குறிச்சுதான் உங்ககிட்ட உங்களை குறிச்சு என்ன நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் வெளிப்படுத்துவார். ஆனால் ரொம்ப பொறுமையா அப்படி சீக்வன்ஸா தான் அப்படி வரும். என்னடா சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. முதல் நோவாவை கண்டறிகிறார். நோவாவோட பேசுறப்போ, நோவாவே என் பிரியப்பட்ட குமாரனே வா, இங்க வா, நீ எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமா, வா என் மடியில உட்காரு, நான் ஒரு முத்தம் கொடுக்கட்டும் உனக்கு, அப்படியெல்லாம் கூட பேசல. நேரடியா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாரு. அப்போ நோவாக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா அவர் இத்தனை நாளா இவர் தேடிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, எல்லாம் கெட்டு அழிஞ்சு போயிடுச்சு, அதனால உலகத்தை எனக்கு காலி பண்ண போறேன், அப்ப நானும் காலியா அப்படின்னு தானே யோசிச்சிருப்பாரு. உன்ன சித்தத்தை வெளிப்படுத்தலங்க. அதுதான் கடவுள். அதுதான் கடவுள். கடவுளோடு கூட நீங்க வேலை செய்ய தொடங்கினா உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய தேவன் அவர். அதனாலதான் உங்க விஷயத்துக்கு வரக்கு முன்னாடி நிறைய விஷயத்த டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு நீங்க முதல்ல தயாரான இன்டர்வியூ ப்ராசஸ். வேலைக்கு நீங்க அப்ளிகேஷன் பண்றீங்க, வேலை வாய்ப்பு, ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்,
கவர்மெண்ட் வேலையா இருந்தா உங்களுக்கு டெஸ்ட் எங்க இருக்கு, இன்டர்வியூ எப்படி இருக்கு, டெஸ்ட் வடிவில் இருக்கு. போய் நீங்க தேர்ச்சி பெறணும். தேர்ச்சி பெற்று அங்க பரீட்சை எழுத வேண்டும். நீங்க தேர்ச்சி பெற்ற அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவாக ஸ்கோர் செய்றீர்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ சிபிஐ எல்லாம் சேரணும்னா பல ரவுண்டுகள் இருக்கு இன்டர்வியூ. அந்த மாதிரி போலீஸ் வேலைக்கு போகணும்னால இன்டர்வியூ இருக்கு. அவங்க பல கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க சரியா பதில் சொன்னாதான் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், என்ன வேலையா, ஐடி இன்ஜினியரிங் வேலையா இருக்கட்டும், நீங்க வேலை செய்ய போறது வெறும் 35 வருஷம் சர்வீஸ் தான். அதுக்கே அவங்க இவ்வளோ ப்ராசஸ் வச்சு உங்களை இது பண்ணா நித்தியமாய் தேவனோட கூட வாழ வேண்டிய நாம் யாவருக்கும் எவ்வளவு டெஸ்ட் வைக்கலாம். அவரு வைக்கலாமா வேண்டாமா? ஆனா அவ்வளோலாம் வைக்கிறது இல்லைங்க. ரொம்ப கம்மியா தான் வைக்கிறாரு. அதுலயே நம்ம மாட்டில் சலிச்சுக்கிறான். என்ன கடவுளை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது அநியாயமா இல்ல? நானெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் சிவில் இன்ஜினியருங்க. ஆனா ஐடி இன்ஜினியரிங் கூட ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் குள்ள போயாச்சு. எவனும் என்ன நம்ப மாட்டேங்கிறான். இவன் சிவில் இன்ஜினியர் தானே, ஓரமா போய் நில்லுப்பா அப்படின்றான். அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு எனக்கு 4 ஆண்டுகள் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்லைங்க எனக்கும் தெரியுங்க, எனக்கு வேலை தெரியுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. முடியாது. கம்ப்யூட்டர் படிச்சோம் அவ்வளோ பேர் நிற்கிறான் பாரு லைன்ல. அறிவு இருக்கு அவனுக்கு, ஓரமா போ. என் ரெஸ்யூமே கண் முன்னாடி தூக்கி குப்பைத்தொட்டியில போட்டவன்லாம் இருக்கிறான். அவன் வாட்ச்மேன், ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிறவன். எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா எனக்கு? நான் ஒரு படிச்ச பட்டதாரி, நீ இருக்கிற இருப்புக்கு தூக்கி இதுலயே போடுறான் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு போவேன். அப்ப ஆண்டவர் சொல்லார், மரியாதையா வீட்டுக்கு போ. இதெல்லாம் சோதனையின் காலம். இதை மேற்கொள்வதற்கு முதல்ல மனதுல திடன் வேண்டும். அப்படியே போவாங்க, அழுதுட்டு போவேன். சில நாட்கள் உற்சாகமா போவேன், சில நாட்கள் வெறியோட போவேன். இன்னும் நான் ஜெயிக்காம ஓட போறதில்லன்னு. இப்படி பல விதமான எமோஷன்ஸ்குள்ள கடந்து போன அந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ஆக 110 இன்டர்வியூக்கு மேல அட்டன் பண்ணினேன். ஆனால் எத்தனையோ கம்பெனியில அந்த முதல் 6.5 ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன். கிட்டத்தட்ட 7-8 கம்பெனி மாறியாச்சு அந்த 6.5 ஆண்டுக்குள்ள. ஏன்னா 3 கம்பெனி க்ளோஸே பண்ணிட்டான். நான் போற இடத்துல எல்லாம் பார்த்து பூட்டு போடுறான். இவனா வந்தானா, அப்படியே நமக்கு அப்படியே பேரே ஆயிப்போச்சு. இவர் போனா 3 மாசத்துல பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னை ஒரு கம்பெனியில போய் உட்கார வைப்பதுதான். அந்த கம்பெனியோட பெயரை நான் சொல்ல மாட்டேன். அந்த கம்பெனியில நான் சேர்ந்து 20 ஆண்டுகள் நிறைவேற போகிறது. ஹலோ, என்னோட சாட்சி கேளுங்க. அதுதான் தெய்வீக சித்தங்க. அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். தேவன் அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். 6.5 வருஷம் கழிச்சு அதை நான் செய்ய போறேன்னு அவர் முடிவு எடுத்துட்டார். ஆனா எனக்கு சொல்லவே இல்லை. அப்ப நான் கோவப்படலாமா? நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு. இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? இந்த கம்பெனில 20 வருஷம் ஐயோ அம்மியில வச்சு அரைச்சிருக்காங்க நிறைய தடவை என் தலைய. வேற எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ பிரச்சனை, நிந்தைக்குள்ளாம் இப்போ கூட நான் ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் என் தேவன் மேல. இத்தனை ஆண்டுகள் என்னை கைவிடாத தேவன் இனிமேலும் அவர் கைவிட மாட்டார். அவர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹலோ, புரியுதுங்களா? அப்ப நீங்க தேவனோடு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உடனடியாக ஆண்டவராகிய கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவதில்லை. உங்களை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவதில்லை. ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம். இன்னைக்கு எதற்காக இந்த சப்ஜெக்டை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கேன்னு தெரியல. ஆனா இதை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். நான் நினைக்கிறேன் இது ஒரு அச்சாரமாய் போட்டுட்டு நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 3வது பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடித்தளம் போடணும். அந்த அடித்தளம் தான் இப்ப போட்டுட்டு இருக்கோம். என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம்? தேவன் நோவாவை கண்டார், நோவாவும் தேவனை கண்டடைந்தார். 2 பேரும் அங்க சம்பாஷிக்கிறார்கள். எதை குறித்து சம்பாஷிக்கிறார்கள்? நோவாவை குறித்து அல்ல. ஹலோ. ஆனால் நோவா 500 ஆண்டுகளாக தவம் இருந்து தேவனை கண்டறிகிறார். இதை கேட்கறதுக்கு 500 ஆண்டு தவம் இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? இதுக்காக இத்தனை நாள் உபவாசம் இருந்தேன், இத்தனை நாள் இதுக்காக கஷ்டப்பட்டேன், நெடுமுழங்காலையே நின்று ஜெபிச்சேன், முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பார்த்தா உலகத்தை அழிப்பேங்கிறார். அப்ப நோவா என்ன யோசிச்சிருப்பாரு? இத்தனை நாள் அப்ப நான் என்ன தவம் இருந்து எல்லாம் ஆண்டவர் யாருன்னு தேடினதெல்லாம் வீணா போச்சா? என்ன ஒரு நன்மை? இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்னு என்கிட்ட சொல்றாரு. சரி, தெரிஞ்சே சாகுறான், இவனுங்கெல்லாம் தெரியாம சாக போறானுங்க. அப்படிதான் போல அப்படின்னு தானே நினைச்சிருக்கணும். ஹலோ, வேக்கப் கால்.
13வது வசனத்துல அதுதான் எழுதியிருக்குங்க. ஐ வில் டெஸ்ட்ராய் தெம் வித் த எர்த். அந்த தெம்னா இவர்களை நான் அழித்து விடுவேன். அப்படின்னா உன் மேல எனக்கு தனி மரியாதை இருக்குப்பா, உன்னை கிருபை பெற்றவன் நீ, என் கண்களில் தயவு பெற்றவன் நீ, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, நீ நீதிமான், நீ நல்லவன், என் என் மாணிக்கம், என் தங்கம், என் வைரக்குட்டி அப்படின்லாம் எடுத்து கொஞ்சவே ஆரம்பிக்கல அவர். இன்னும் ஒரு காரியத்தை வந்து வெளியில விடுறாரு. அப்போ அவரோட ரியாக்ஷனை பார்க்கும்படி, அப்ப நோவா எப்படியாக ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, அதற்கு எதிரொலியாக எப்படியாக நோவா வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு சற்று யூகம் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இது. ஏனால் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவனோடு இணைந்து பணியாற்றுகிறப்போ, தேவனோடு கூட இணைந்து நடக்கிறப்போ இந்த மாதிரி பல சூழ்நிலைகளுக்குள் நானும் நீங்களும் கடந்து போவது மிக மிக இயல்பே. அதுவும் சம்பந்தமே இல்லாத காரியமா இருக்கும். நிறைய விஷயம் மண்டைக்குள்ள அது விளங்காது. என்னடா இது புரியவே மாட்டேங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கேங்க. இப்போ ஒரு சூழ்நிலை நிமித்தமாங்க ஆண்டவர் கூட 2 தடவை சண்டை வேற போட்டேன். நான் சண்டை போறதுல வேற மாதிரி இருக்கும். அழுது குமுறி அழுவேன், கேள்வி கேட்பேன். என்னப்பா நீங்க பேசலாம், நான் யாருப்பா பேசுவா, விட மாட்டேன் உங்களை. நீங்க எப்படி நீங்க என்கிட்ட பேசாம இருக்கலாம், நீங்க சொல்லியே ஆகணும், இவ்வளவுதான் எனக்கு மரியாதை கொடுப்பீங்களா அப்படின்லாம் எமோஷனல் எல்லாம் கூட டார்ச்சர் பண்ணுவேன் அவரை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, வாயை திறக்கலையே இது வரைக்கும். அவரு 2 வருஷமா ஜபிச்சுட்டு இருக்கேன் ஒரு காரியத்துக்காக. என் மனைவிக்கு மட்டுமே அது அறிந்த உண்மை, என் தேவனுக்கு அறிந்த உண்மை. ஒரு காரியத்துல ஒரு காரியம் வந்து எனக்கு தெளிவா தெரியவே மாட்டேங்குது. அதை குறித்து நான் கலங்காத நாளே இல்லை, அதை கவலைப்படாத நாளே இல்லை. அது பொருளாதாரத்தின் காரியம் இல்லை, அது ஆவிக்குரிய காரியம் தான். ஆனால் ஆண்டவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார், திறக்கவே மாட்டேங்கிறார். ஒரு காரியம் வழங்கல. அந்த ரீதியாக நான் முயற்சி எடுத்தேன்னா அந்த 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 ரீதியாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. அப்ப என்னதான் நீங்க தான் செய்யுங்களே வாங்க. நான் ஏதாவது முயற்சி எடுத்தாலும் அதை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களா வந்து ஏதாவது பண்ணுங்கன்னாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன குறிச்சு பேசினாலும் பேச மாட்டேங்கிறீங்க. இது சரியா? நான் உங்ககிட்ட பேசாம இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாயே, என்னிடம் வர மாட்டேங்கிறாய், நான் உனக்கு என்னத்தை செய்தேன். எரேமியா புத்தகம் எசேக்கியேல் எடுத்து வாசிச்சு பாருங்க. புலம்பி தள்ளி இருப்பார் கடவுள். கர்த்தர் புலம்பி தள்ளி இருப்பாரு. ஏன் இப்படி இருக்கு, என்னையே இப்படி ட்ரீட் பண்ற, என்னையே இப்படி அவமானப்படுத்துற, என்னையே இப்படி நிராகரிக்கிற, என்னுடைய பிரசன்னத்தை விட்டு ஏன் நீ தூர போறதுலயே சிந்தனையா இருக்கிறேன்னா நீங்க மட்டும் பெணாத்தலாம், நான் பெணாத்த கூடாதா? புரியுதுங்களா? இந்த சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் நம் கடந்து போவது இயல்பே. சரி, அப்படியே சரி என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க ஒரு காரியத்தை குறித்து சொல்றீங்க. அவர் சொல்ற பதில் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நேற்றுக்கு வெயில் அடிச்சுதான்னு கேட்டா சில பேர் சொல்லக்கூடிய பதில், போன வருஷம் நல்ல மழை வந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப போன வருஷம் விடு, நேத்திக்கு வெயில் அடிச்சுதா அப்படின்னு கேட்டேன். அதாங்க சொல்றேன், போன வருஷம் நல்ல மழை வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி அதே கேக்குறீங்க. அடுத்தது வந்து நீங்க சும்மா வாயில பேச மாட்டீங்க, நல்லா எடுத்து ஒரு ஸ்கேல் எடுத்தோ இல்ல குச்சி எடுத்தோ நல்ல ஒரு வெழுத்து இப்ப சொல்றா பதில அப்படின்னா திருப்பி அடி வாங்கிட்டு தேய்ச்சிக்கிட்ட, யோ உனக்கு என்ன பைத்தியமா, நீ கேட்ட கேள்விக்கு தான் ஏன் பதில் சொல்றேன். போன வருஷம் நல்ல மழை வந்துச்சியா, டேய் நேத்திக்கு வெயில் அடிச்சுதான்னு கேக்குறேன்னு. இப்படிதான் இருக்கும் சில நேரங்களில ஆண்டவரோட வேலை செய்யறப்போ. உங்களுக்கு ஒண்ணுமே வழங்காது, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, புரியவும் வேண்டாம். அதை குறித்து தான் பேச வருகிறேன். ஏனென்று சொன்னால் ஐசியா 55வது அதிகாரம் 8-9 வசனத்தையும் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லுவார், இந்த மாதிரி சிறு காரியங்களையே புரிந்து கொள்ளலைன்னா தெய்வீக ரகசியங்கள் பரலோகத்தின் ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன், ஆனால் இதெல்லாம் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு எல்லாம் கிடையாதுடான்ட்டார். ஹலோ, இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் சொல்றேன் நான். ஏன்னா சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த போய் யார் சொல்றது, இந்த விவசாயி போய் விதை விதைக்கிற ஓமை, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஓமைகள் பேசியிருப்பாரு, தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் கூட அவனுக்கு விளங்கல. அதுல ஒரு ஈகோ வேற. எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டா நாங்களாம் சீஷர்கள் அல்லவா, நாங்களும் ஒரு பாஸ்டர் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களாம் போன பிறகு இயேசு கிறிஸ்துவை தனியா தள்ளிட்டு போய் கேட்கறது, இது சொன்னீங்களே அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்ப ஆண்டவர் ஒரு கட்டத்துல பார்த்தாரு, ஏன்டா உங்களுக்கு இது கூடவே விளங்கல, எப்போதான்டா ஆவியில வளர போறீங்க, ஒண்ணுமே புரியாதா உங்களுக்கு, இந்த மாதிரி சிறு காரியத்துல கூட உங்களால வந்து நாட்டம் செலுத்த முடியலன்னா அவ்வளவுதான் உங்க கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய
அதாவது சிந்தை, மனிதனுடைய ஞானம் பார்ப்பீர்களானால் தேவனுடைய ஞானத்திற்கு முன்பே, தேவனுடைய சிந்தைக்கு முன்பே ஒன்றுமே கிடையாது. அதுக்காக நீ ஒரு முட்டாள், எங்கிட்டலாம் இப்படி வந்து பேசாத அப்படின்னு உங்களை அவமானப்படுத்தல. அது புரியாதுப்பா உனக்கு. எதிர்காலத்தை குறித்து இப்ப நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் எதை குறித்தா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிராக்டிக்கல் கான்வர்சேஷனுங்க. ஏன்னா நம்ம 3வது பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இதை நீங்க சரியா விளங்கிக்கணும். இப்போ இங்க நோவா தாத்தாவை பத்தி தான் இப்ப இத்தனை அத்தியாயங்கள் பண்ணியிருக்கிறோமே. எவ்வளவோ பாத்திரங்களை நம்ம அலாசி அறைந்திருக்கிறோம். ஆபேல், ஆதாம், ஏவாள், பிசாசு, இவன் அவன் எல்லாத்தையும் இப்போ சேத்து, ஏனோக்கு, நிம்ரோது, ஏகப்பட்ட பேரை குறித்து பேசியாச்சு. கடைசியா நோவா தாத்தால வந்து நிக்கிறோம். இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இவங்களெல்லாம் குறித்து தான் பேசிட்டு வரோம்னா? இவங்களை மையப்படுத்தி என்னையும் உங்களையும் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஷூஸ் ஆஃப் நோவான்னு சொன்ன என்ன, அந்த ஷூனா என்ன, செருப்பு தாங்க. அந்த ஷூஸ்குள்ள போறதுக்கு பாதரட்சைக்குள்ள போய் உங்க காலை விட்டுக்கிட்டு நீங்களே அந்த நோவாவை மாறிடணும். அப்ப நீங்க எப்படி செயல்படுவீங்க அப்படின்ற அந்த ஒரு பிராக்டிக்கல் கான்வர்சேஷன்ல போய் கொண்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் இதெல்லாம். கற்றுக்கொள்ளணும், அப்பதான் கற்றுக்கொள்ள முடியும். நீங்களே சித்தரிக்கணும். சில டைம் நேரங்களில் இயேசு கிறிஸ்துவாகவே நீங்க சித்தரிக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். இந்த மாதிரி சூழ்நிலை இயேசு கிறிஸ்து எப்படி கையாண்டிருப்பார்? ஏன்னா இந்த பூமியில அவர் உலகமெங்கிலும் சுற்றி திரிந்தார், நன்மை செய்தார், பிரச்சனைகளை கையாண்டார், ஆனால் பாவம் இல்லை அவரிடம். ஆனா நம்ம பிரச்சனை கையாளுறப்ப பாவம் வருது. கண்டதெல்லாம் பேசுறோம், கெட்ட வார்த்தையில திட்டிடுறோம், செருப்பு கழட்டி அடிச்சிடறோம், ஓங்கி பலார்னு அரைஞ்சிடணும், காரி துப்பிக்கிறோம், மண்ணள்ளி போடணும். பைப்பு சண்டையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அட்டி வச்சு விளாசுவாங்க ஒருத்தனும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா பெந்தகாஸ்து திருச்சபையில போய் உட்காந்து கையை அடிச்சுட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இவங்களை பார்ப்பாங்க? அவங்க வேற மதத்தாரர்னு வச்சுக்குவான். எப்படிங்க உங்களுக்கு வந்து அங்கே மரியாதை வரும்? இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு எப்படி அங்கே கனம் வரும்? அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இவங்கெல்லாம் எப்படி கையாண்டிருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்கிறப்போ பல காரியங்கள் அங்கே வெளிப்படும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ நோவா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அவருடைய ரியாக்ஷன் எப்படியா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நோவாவா இருந்தேன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்படி ஆரம்பிச்சிருப்பேன். எல்லாத்தோட சேர்ந்து என்னையும் அழிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா அங்க வேத வசனத்தை நீங்க சரியா கவனிச்சுக்கணும். ஐ வில் டெஸ்ட்ராய் தெம் வித் த எர்த். அவங்களெல்லாம் நான் அழிக்க போறேன்னு சொன்னாரே தவிர நோவா உன்னையும் காலி பண்ண போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. தேவனுடைய பதில் பார்ப்பீர்களானால் உங்களுடைய இப்ப நோவா என்னத்தை தேடுறார்? தேவ சித்தத்தை தேடுகிறார். நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டேன்? நானும் ஒரு ஏனோக்காக மாற வேண்டும், நானும் ஒரு சேத்தை போல பரிசுத்தவானாய் மாற வேண்டும், நானும் ஒரு ஆபேலை போல ஒரு பரிசுத்தவானாய் மாற வேண்டும். ஆதாம் ஏவாள் அந்த இழந்த தொடர்பு எனக்கு திருப்பி பெறணும். நான் திருப்பி அந்த தேவன் யாருன்னு கண்டடையணும்னு சொல்லி தானே அலைந்து திரிகிறார் 500 வருஷமாக. பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார், ஆனால் அவரிடம் பாவம் இல்லை, நீதிமானா இருக்கிறார். அப்போ தேவனை கண்டடைஞ்சோன்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டோன்னு அவருக்கு என்னவா வந்திருக்கணும் அங்க பதில்? அவரோட புத்தி சுவாதியத்துல என்ன இருந்திருக்கும்? எல்லாத்தோட சேர்ந்து டெஸ்ட்ராய் தெம்னா அந்த தெம்மில் நானும் இருக்கனா இல்லையா? இவர்களை எல்லாம் நான் அழித்து போடுவேன் என்றால் நானும் அப்போ அழிஞ்சு போயிடுவேனா? ஆனா நோவா அந்த மாதிரி கேட்கவே இல்லை. நான் படிக்க போற வசனங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஏன் வந்து இந்த அதாவது பைபிள் இஸ் சம்மரி புக்குங்க. எவ்வளவு பேர் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க? வேதாகமத்துல வேதாகமம் ரொம்ப டீட்டெயிலான புக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அந்த காலங்கள்ல தோல் சுருளும் மையி ரொம்ப விலை உயர்ந்தது. அதனால சிலது தான் எழுதி வச்சிருக்காங்க எதை முடியுமோ. அப்போ இந்த நடுவுல வந்து நிறைய கேப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த கேப் எல்லாம் கவர் பண்ணணும். அதுக்கு தான் போதனை தேவை, அதுக்கு தான் அங்க பாத்தீங்கன்னா விளக்கங்கள் தேவை, வியாக்கியானம் தேவை. சில காரியங்கள் எல்லாம் நாம் யூகித்து படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆனா வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த பைபிள். உடனே நான் யூகம் செய்யறேன்னு போய் எங்கேயாவது போய் அண்டார்டிகால உட்காந்துட்டு இருக்க கூடாது. அப்படி கிடையாது. அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளேயே அந்த யூகத்தையும் நீங்க வைக்கணும். ரொம்பவும் போகக்கூடாது. ஓவரா யோசிப்பாங்க சில பேர். அப்படியெல்லாம் ஓவரெல்லாம் யோசிக்கல, ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்கிறோம். இதை குறித்து நோவா எதை யோசித்திருந்தால் தேவன் தொடர்ந்து அந்த கான்வர்சேஷனை நடத்தி இருக்க முடியும் என்கிற அந்த கேள்விக்கு தான் பதிலை இங்க கண்டுபிடித்திருக்கிறோம். அதுதான் அடித்தளம். அடுத்த 3வது பகுதிக்கு அதுதான் அடித்தளம். ஆண்டவர் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அந்த அடி முன்னையா பின்னையா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அதை நிர்ணயிக்கக்கூடிய தீர்மானத்தை என்னிடம் உங்களிடமே ஆண்டவர் விட்டு விடுகிறார். அவர் ஒன்னத்தை சொல்லுவார், நீ என்ன சொல்றன்னு பேசாம பார்த்துட்டு இருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அழிக்க போறேன். அப்ப நோவா என்ன கேட்டிருக்கணும்? என்னையும் சேர்த்து அழிக்க போறீங்களா? கேட்கலையே அவரு. ஏன் தெரியுமா? அவர் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன், கிருபை உள்ள தேவன், இரக்கம் ஊடம் படைத்தவர், எதையும் மன்னிக்கிறவர்.
தாம் மனம் திரும்பி வருகிறவனை ஒருபோதும் அவர் நிராகரிக்கல. அங்க காயினை குறித்து நாம் பார்த்தோம். காயின் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். எனக்கு கொடுத்த தண்டனை பெரிய தண்டனை. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் கொலை பண்ணல. இந்த உலகத்துல நான் தான் முதல்ல கொலை பண்ணேன். நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன். எனக்கு நீங்க இறங்கக்கூடாதா அப்படின்னு முத்திரையை போட்டு போப்பா அப்படின்னு உன் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க போ. அதுக்கப்புறம் காயின் பாவம் பண்ணதாக சரித்திரம் சொல்லல, வேத நூல்லையும் எதுவுமே எழுதல. அதுக்குன்னு அவர் பரிசுத்தவானா மாதிரி மாறினாரா அதுவும் தெரியாது. அதெல்லாம் மறைக்கப்பட்ட காரியங்கள், தெரியாது. அது அவருக்கும் காயினுக்கு இருக்கிறது. இதெல்லாம் நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம். அதனால இந்த இரக்க குணம் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நன்று அறிந்த ஒரு நல்ல மனுஷன் அவர். அதனால நான் என்னையும் சேர்த்து அழிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தால் அவரு அழிச்சு முடிச்சிருப்பாரு. என்கிட்ட ஏன் இந்த டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ? அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி நோவா என்ன பேசியிருப்பார் தெரியுங்களா? அப்படிங்களா ஆண்டவரே, அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரை குறிச்சு அங்க பேசவே இல்லை அவர். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஏக்கத்தை ஆண்டவர் அறிகிறவரா இருக்கிறார். உங்க ஏக்கம், தாபம் இவைகள் எல்லாம் அறிந்த தேவனா இருக்கிறார். அங்க அதை குறித்து தான் பேசும்படி அங்கே ஒரு உடன்படிக்கை மாதிரிதான், ஒரு உடன்படிக்கை தான் அது. இட்ஸ் அ கவர்னன்ட், இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். அதை குறித்து நோவாக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவனோட இருதயத்துல என்ன இருக்குன்னு தேவன் ஒருவரே அறிவார். ஆண்டவரோடு கூட நீங்க வேலை செய்கிறப்போ ஒரு காரியத்தை கத்துக்கணும். முதல்ல 3 நியமங்கள் கொடுக்குறேன், அதோட முடிச்சுக்கலாம். முதலாவது, அவர் ஏதாவது பேசினார்னா அமைதியெல்லாம் முதல்ல காதுக்கு வேலை கொடுங்க, வாய்க்கு வேலை கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதுதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை அப்புறமா வாசித்து பார்த்துக்கோங்க. Be quick to hear, slow to talk, and therefore you will be slow to get angry. இதெல்லாம் சரியா கடைபிடிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் கோவத்துக்குள்ள போயிடுறாங்க. நிறைய கோவம் வருது, எடுச்சறிஞ்சு பேசுறது. ஏன்? மற்றவன் சொல்றது காதுல வாங்குறதே கிடையாது. இவனா ஏதாவது யோசிச்சுக்கிறது, இவனா ஏதாவது பேச வேண்டியது, சண்டைக்கு போறது. அதை நீ மனுஷங்கிட்ட காமிக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட வச்சுக்காதீங்க. 2வது, தேவன் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் பார்ப்பீர்களானால் உடனடியாக எல்லாத்திற்கும் தீர்வு வரக்கூடிய பதிலாக இருக்கவே இருக்காது. அந்த நாளில அந்த பொழுதுல என்ன என்ன விமோச்சனம் தேவையோ அதை குறித்து மட்டும்தான் பேசுவார். எதிர்காலத்தை குறித்து அதிகமாக வெளிப்படுத்தவே மாட்டார். அதினதின் காலத்தில் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் என்கிற முடிசூடா மன்னன் அவர். இதுதான் அவருடைய டைட்டில். இது 2வது. முதல்ல தேவனுடைய குணாதிசயங்களை சரியா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்கோங்க. 3வது, காத்திருப்புதல். காத்திருப்புதல். நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் மிக மிக விரும்புவார். அப்ப நிறைய பேர் இன்னைக்கு இதை எப்படியாக சித்தரிக்கிறாங்கன்னா, இவர் ஒரு சாடிஸ்டிக் காடுங்க. எவ்வளவு கேட்டோம் இத்தனோண்டு சொல்லிட்டு போயிடுறது, திருப்பியும் அவர் பாட்டுக்கு போய் யானை மேல உட்காந்துக்கிறது. இப்படியெல்லாம் ரொம்ப கேவலமா பேசக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் இந்த உலகத்தை, இந்த இணையதளம் தான் தள்ளி இருக்கிறது. ஏஐங்கிறான், ஆட்டோமேஷனுங்கிறான். பேங்க்குக்கு போய் நான் கியூல நின்று செக்கு போட்டு பணம் எடுத்த காலம்லாம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் அது நடக்கல, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் நடந்தது. அப்புறம் ஏடிஎம்னு ஒரு கார்டை கொண்டு வந்தா எங்க வேணாலும் போய் சொருகி பணம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு தீர்வு வந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங்னு கொண்டு வந்தான். அப்புறம் டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்தாருங்க. இந்த மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு அதிகம். கேஷுங்கிறதே இன்னைக்கு கிடையாது. இப்போ ஐரோப்பா கண்டம், அமெரிக்காலாம் இருக்கிற மாதிரி இந்தியாவும் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு. ரொம்ப நன்றி. இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்த நம்ம இந்திய ஆஃபீஸர்ஸும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கரெக்ட். ஆனா இதன் மூலமாக வந்த பின்விளைவு என்ன தெரியுங்களா? அந்த காலங்கள்ல நாங்க பொறுமையா செக்கு போட்டு பெரிய கியூல நின்று, அதுவும் 5000 தான் கொடுப்பாம்பா, 10,000 அப்படியே பாப்பாரு கேஷியர். என்னப்பா சொல்றது இல்லையா முதல்லையே அப்படிம்பாரு. போயிட்டு நாளைக்கு வாம்பாரு. பொறுமையா போயிட்டு நாளைக்கெல்லாம் வருவோம், கோவப்பட மாட்டோம். கோவப்பட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி காலகட்டத்துல தான் இருந்தோம். எப்போ? ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, முன்னாடி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி தான், 15 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனா இப்பெல்லாம் அந்த அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்குள்ளேயே ஒரு ஒரு சலிப்பு வந்துருது நமக்கு. என்ன 10 செகண்ட் ஆகுது, 20 செகண்ட் ஆகுது. ஏன் 20 செகண்ட் வெயிட் பண்ண மாட்டீங்களா தோற? அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இல்லாத தன்மைக்கு இந்த இணையதளம் நம்மளை தள்ளி விட்டுருச்சு. இந்த ஆட்டோமேஷன், இந்த உலகம், டெக்னாலஜி எல்லாம் தள்ளி விட்டுருச்சு. இப்ப மனுஷன் என்ன பண்றான்? அதே குணாதிசயத்தோட தான் போய் நிக்கிறான், அதே கேரக்டரோட தான் போய் நிக்கிறான் ஆண்டவர் முன்னாடி. எனக்கு இன்னைக்கே பதில் வேணும், அடியன் காலையில கேட்டு வேலைக்கு போவேன், இரவில் வரும் முன்பே என் பதில் வர வேண்டுமாக்கும்.
என்ன கர்த்தருக்கு ஆர்டர் போடுறீங்களா? நீங்க என்ன உங்க இன்டர்நெட் பேங்கிங் மாதிரி என்ன இன்டர்நெட்ல தட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? ஒரு எக்ஸ்ப்ளோரர் விண்டோ எடுத்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் எப்ப பேசுவாரோ அப்பதான் பேசுவார். முதல்ல அவர் யார் என்று தெரிஞ்சு அறிந்து கொள்ள வேண்டும். அண்ட சராசனை படைத்து ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிற தேவாதி தேவன், கர்த்தாதிக்கவர், கர்த்தர் எவ்வளவோ நாமங்களை உடையவர். சிலதான் பைபிள்ல வெளிப்படுத்திருக்கிறது. யுகம் யுகமா இருந்து ஆளுமை செய்த மா மேதை அவர், மா மன்னன் அவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. என்ன தெரியும்னு நீங்க கட்டளை கொடுத்துட்டு போறீங்க. அவருக்கு கட்டளையிடுவான் நம்மால். நான் அப்புறம் உங்ககிட்டயே வரமாட்டேன். வராத, ரெடியா ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும். பிசாசுனா போங்க, அப்புறம் நல்லா இருக்கும் வாழ்க்கை. நீங்க கோச்சிட்டு போனா இழப்பு உங்களுக்கு தாங்க, கத்தருக்கு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் இந்த 3 நியமங்களை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நியமம் என்ன, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3 நியமங்களை ஞாபகத்தில் வைப்பதற்கு மூல காரணம் நம்ம நோவா தாத்தா தான். அவர் இந்த நியமங்கள் எல்லாம் சரியாக வைத்திருந்தார். தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசல. அடுத்தது என்ன, சொல்லுங்க அடியேன் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுங்கள் அடியேன் செய்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்டு பழகுங்க. அந்த ஒரு குணாதிசயத்துக்குள் நீங்க கடந்து சென்றால்தான் இந்த 3வது பகுதிக்குள் போவதற்கு இது ஒரு அடித்தளமா செட் பண்ற. அந்த 3வது பகுதியோட டைட்டில் என்னன்னு கேட்டா, ஆர்க் ப்ரிப்பேர்ட். பேழையானது தயார் நிலையில் வைக்கும்படி ஒரு திட்டம் பிறக்கிறது. அந்த திட்டம் நோவாவை குறித்த திட்டம் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய திட்டம். பாத்தீங்களா? இந்த 3 நியமங்கள் பார்ப்பீர்களானால் ரொம்ப கொஞ்சம் சாதாரணமான நியமங்கள் தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா கடைபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 3 நியமங்களை கடைபிடித்ததனால் இந்த உலகத்திற்கே ஒரு ரட்சகராக மாறினார் நோவா. நோவாவை கொண்டுதான் இந்த உலகமே காப்பாற்றப்பட்டதுங்க. அவரை வச்சுதான் காப்பாத்தினாரு. காப்பாத்தினது கடவுள் தான். யாரு வேலை செஞ்சா அதுக்காக? நோவா வேலை செஞ்சாருங்க. எப்படியெல்லாம் வேலை செஞ்சாருன்னு அதை குறித்து நான் பார்க்க போறோம். அல்லது நிறைய காரியங்களை கற்றுக்க போறோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த காரியத்தை நன்று தியானித்து அவரோடு கூட இணைந்து நடக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து பணியாற்றுவது எப்படி, சில நியமங்களை குறித்து எங்களுக்கு வெளிப்பாடை தந்தீர். இதுல நாங்க வேரூன்றி நிற்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். கண்டதுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்றீங்க, நோட்டிபிகேஷன் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஸ்கிப் பட்டன் அமுத்துறீங்க, அப்புறம் திரும்பி தொடர்ந்து பாக்குறீங்க. ஏங்க இதுதான் பாருங்களேன். சப்ஸ்கிரைப் செய்வதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதே போல நீங்க இந்த சேனல் டீடைல்ஸ் வீடியோ எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் போடுங்க. பிறரையும் வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்கள், ஊழியங்கள் எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்ல வேண்டாம், தேவனிடம் மற்றும் சென்று மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றுக்கும் பதிலும் தீர்வும் உண்டு. கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் ஆமென்.